தாய் வீடு மார்ச் 2026. சித்தர்கள் வளர்த்தெடுத்த ரச மருத்துவம். எழுதியவர் பால சிவகடாட்சம். வாசிப்பவர் சோதிலிங்கம் சுபாஜினி. ஆயுர்வேத மருத்துவ கலையானது இந்தியாவின் ஒரு குறிப்பிட்ட பிராந்தியத்திற்கு மட்டுமே உரியது என்று எவரும் கருதியதில்லை. இந்தியாவின் பல்வேறு மொழிகளை பேசும் மக்கள் தத்தமது பகுதிகளின் காலநிலை, அங்கு எளிதில் கிடைக்கக்கூடிய மருந்து மூலப்பொருட்கள் போன்றவற்றை கருத்தில் கொண்டு தங்களுக்கேற்ற சிகிச்சை முறைகளை உருவாக்கி கொண்டனர். இந்திய பொதுமரபாக விளங்கிய ஆயுர்வேதத்தை அடித்தளமாக கொண்டு உள்ளூர் அறிஞர்களின் அறிவு பங்களிப்புகளையும் அனுபவத்தின் வழியாக கண்டறியப்பட்ட சிகிச்சை முறைகளையும் இணைத்தே பல்வேறு பிராந்தியங்களின் ஆயுர்வேத மருத்துவம் படிப்படியாக வளர்த்தெடுக்கப்பட்டது. இவ்வாறு ஆயுர்வேத மரபு தொடர்ச்சியாக பேணப்பட்டு வந்த அதே நேரத்தில் ரச மருத்துவம் என அழைக்கப்படும் ஒரு தனித்த உடல்நலம் பேணும் மரபும் பண்டு தொட்டே இந்தியாவில் குறிப்பாக தமிழ் பேசும் மக்களிடையே நிலவி வந்துள்ளது என்பது மருத்துவ வரலாற்றை ஆய்வு செய்யும் அறிஞர்களின் பொது கருத்தாகும். எழுதப்படாத நூல்களின் மரபு. ஆயுளை நீடிக்க செய்யும் வழிமுறைகளை மையமாக கொண்ட இரச மருத்துவம் எழுதப்பட்ட நூல்களை விட அனுபவத்தின் மூலம் பெறப்பட்ட அறிவையும் செவி வழியாக கற்றுக்கொள்ளப்பட்ட முறைகளையும் அதிகமாக நம்பி வளர்ந்தது. இதன் விளைவாக ஆயுர்வேதத்தில் காணப்படுவது போன்று ஒழுங்கமைந்த பாடப்புத்தக மரபு இரச மருத்துவத்தில் தெளிவாக உருவாக்கவில்லை. குரு சீடர் மரபின் வழியாகவே தலைமுறையாக பரிமாறப்பட்டதால் இந்த மருத்துவ அறிவு நீண்ட காலம் வரை குறிப்பிட்ட சில யோகிகள் மற்றும் துறவிகள் குழுவினரால் பேணப்பட்டு வந்துள்ளது. ரசவாதமும் காயகல்பமும். ரச மருத்துவ மரபின் மைய கருத்துக்களாக இரண்டு முக்கிய அம்சங்கள் குறிப்பிடப்படுகின்றன. அவற்றில் ஒன்று இரசவாதம் ஆகும். செம்பு போன்ற தாதுக்களை பொன்னாக்கும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் இதன் அடிப்படையாக இருந்தன. மற்றொன்று காயகல்பம் எனப்படும் கருத்தாகும். இது உடலை முதுமையிலிருந்து காக்கவும் நோயற்ற நீண்ட ஆயுளை வழங்கவும் நோக்கமுடைய சாவா மருந்து பற்றிய சிந்தனையை மையமாக கொண்டது. திருமூலர் இரு கருத்துக்களையும் தமது திருமந்திரம் நூலில் குறியீட்டு பாங்கில் விளக்குகிறார். செம்பு பொன்னாகும் சிவாய நம எண்ணில் செம்பு பொன்னாக திரண்டது சிற்பரம். செம்பு பொன்னாகும் சிறியும் கிரியும் என செம்பு பொன்னாவது திருவம்பலமே. திருமந்திரம் தந்திரம் 4 பாடல் 903. உடம்பார் அழியில் உயிரார் அழியர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. திருமந்திரம் தந்திரம் 3 பாடல் 724. இங்கு உடம்பு என்பது வெறும் உடலாக மட்டுமன்றி ஆன்மீக சாதனைக்கான ஒரு முக்கிய கருவியாகவும் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. உடலை பேணுவதன் மூலம் உயிரையும் ஆன்மீக முன்னேற்றத்தையும் வளர்த்து கொள்ளலாம் என்ற இந்த கருத்தே சித்தர் மருத்துவத்தின் அடிப்படை தத்துவமாக விளங்குகிறது. யோகம், தவம், மருத்துவம். இரச மருத்துவம் ஒரு வழக்கமான தொழில்முறை வைத்திய முறையாக அல்லாமல் யோக சாதனையின் ஓர் அங்கமாகவே வளர்ச்சி பெற்றது. இதன் காரணமாக இரச சித்தர்கள் பெரும்பாலும் தவம், தியானம் மற்றும் யோக பயிற்சிகளில் ஆழமாக ஈடுபட்டவர்களாக இருந்தனர். அவர்கள் நோயை மட்டும் குணப்படுத்துவதே தங்கள் குறிக்கோளாக கொள்ளவில்லை. நோய் வராத உறுதியான உடல்நிலையை உருவாக்குவதே அவர்களின் முதன்மை இலக்காக இருந்தது. ஐரோப்பியர் பார்வையில் இரச சித்தர்களின் இரசவாதம் மற்றும் காயகல்பம் தொடர்பான ஆய்வுகளில் பாதரசத்திற்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. ஆயுளை நீடிக்க உதவும் மருந்துகளுக்கு பயன்படுத்தப்பட்ட இரசம் என்ற சொல் காலப்போக்கில் பாதரசத்திற்கே பயன்படுத்தப்பட்டதாக கருதப்படுகிறது. இது குறித்து மார்க்கோ போலோ, பிரான்சுவா பேனியர், கார்சியா டி ஓட்டா போன்ற ஐரோப்பிய பயணிகளும் மருத்துவர்களும் தங்களின் பதிவுகளில் குறிப்பிடுகின்றனர்.
இந்திய யோகிகள் பாதரசம் கலந்த மருந்துகளை பெரிதும் பயன்படுத்தியதாக அவர்கள் எழுதியுள்ள குறிப்புகள் இரச சித்த மரபின் தனித்துவத்தையும் அதன் உலகளாவிய கவன ஈர்ப்பையும் வெளிப்படுத்துகின்றன. மார்க்கோ போலோ பாண்டிய நாட்டில் தாம் சந்தித்த சித்தர்கள் குறித்து பின்வருமாறு பதிவு செய்துள்ளார். இந்த பிரதேசத்தில் வாழும் பிராமணர்கள் உலகின் பிற பகுதிகளில் வாழும் மக்களை விட நீண்ட ஆயுளை பெறுகின்றனர். அவர்கள் பாதரசமும் கந்தகமும் கலந்து தயாரிக்கப்படும் ஒரு பானத்தை அருந்துகின்றனர். அந்த பானமே தங்களது ஆயுளை நீடிக்க செய்கிறது என்று அவர்கள் நம்புகின்றனர். இப்பானத்தை வாரத்திற்கு 2 முறை அல்லது சில சமயங்களில் மாதத்திற்கு 2 முறை தவறாமல் அருந்துகின்றனர் என அவர் குறிப்பிடுகின்றார். பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த வைத்தியரும் பயணியுமான பிரான்சுவா பேர்னியர் 1656 முதல் 1668 வரை சுமார் 12 ஆண்டுகள் இந்தியாவில் தங்கியிருந்தவர். அவர் யோகிகள் குறித்து எழுதிய பதிவுகளில் எப்போதும் அலைந்து திரிந்து உலகியலான விஷயங்களில் அக்கறையின்றி வாழும் யோகிகளிடம் பல முக்கிய இரகசியங்கள் மறைந்துள்ளன என்று மக்கள் நம்புகின்றனர். இவர்கள் பொன் செய்யும் கலையில் தேர்ச்சி பெற்றவர்கள் என்றும் பாதரசத்தை மிகுந்த திறமையுடன் சுத்திகரித்து மருந்துகள் தயாரிப்பதாகவும் கூறப்படுகிறது. அந்த மருந்து குளிகையை நாள்தோறும் 1 அல்லது 2 எடுத்துக்கொண்டால் நோய்கள் நீங்கி உடல் வலிமை பெருகும் என்று நம்பப்படுகிறது என்று தெரிவித்துள்ளார். பேர்னியரின் எழுத்துக்களை உறுதிப்படுத்தும் வகையில் பஞ்சாப் பகுதியில் வாழ்ந்த ஆனந்தநாதர் என்ற சித்தருக்கு 1661 அல்லது 1662 ஆண்டுகளில் முகலாய பேரரசர் அவுரங்கசீப் எழுதிய கடிதம் ஒன்று கிடைத்துள்ளது. 89 ஆண்டுகள் வாழ்ந்த அவுரங்கசீப் தமது 43 வயதில் எழுதிய அந்த கடிதத்தில் அந்த சித்தரால் தமக்கு அனுப்பப்பட்ட பாதரச மருந்தின் தரம் குறித்தும் மேலும் சுத்திகரிக்கப்பட்ட பாதரசத்தை மீண்டும் அனுப்புமாறும் கேட்டுள்ளதை காணலாம். இரச சித்தர்கள் வரலாறும் மரபும் நெடுக்காலமாக எழுதப்படாத நூல்களாகவே இருந்து வந்த இரசசித்தர் மரபு இந்திய அறிவியல் மற்றும் மருத்துவ சிந்தனையின் தனித்துவமான ஒரு முகமாக இன்றளவும் ஆய்வாளர்களின் கவனத்தை ஈர்த்து வருகிறது. இந்தியா முழுவதும் பல சித்தர்கள் குறித்து ஏராளமான விசித்திரமான கதைகளும் மரபு வழி பதிவுகளும் பரவலாக கூறப்பட்டு வருகின்றன. தமிழகத்தின் சித்தர் மரபு. தமிழகத்தின் 18 சித்தர்கள் குறித்து அடிக்கடி பேசப்பட்டாலும் தமிழ்நாட்டு சித்தர்கள் பட்டியல் எப்போதும் ஒரே மாதிரியாக வழங்கப்படுவதில்லை. நந்திநாதர், திருமூலர், அகத்தியர், கம்பளி சட்டைமுனி, காகபுசுண்டர், போகர், சிவவாக்கியர், யூகி, காலாங்கிநாதர், புலிப்பாணி, கொங்கணர், கோரக்கர், கமலமுனி, கருபூரர், பூனைக்கண்ணர், உரோம ரிஷி, வர ருஷி, சுந்தரானந்தர் என்ற பல பெயர்கள் வெவ்வேறு பட்டியல்களில் இடம்பெறுகின்றன. சில சமயங்களில் தன்வந்தரி, தேரையர், இடைக்காடர் போன்றவர்களும் 18 சித்தர்களில் சேர்க்கப்படுகின்றனர். சித்தர்கள் அனைவரும் தமிழகத்தைச் சேர்ந்தவர்களே என்றும் கூற முடியாது. போகர், புலிப்பாணி, யூகி போன்றோர் சீன தேசத்தைச் சேர்ந்தவர்கள் என சில மரபுகள் தெரிவிக்கின்றன. தன்வந்திரி ஆயுர்வேத மருத்துவத்தின் பிதாமகராகவும் அறுவை சிகிச்சையின் தந்தையாகவும் அறியப்படுகிறார். புத்த பகவானின் மருத்துவரும் சீடருமான ஜீவகன் என்பவரின் நினைவாகவே பிற்காலத்தில் தேரையர் அல்லது தேரர் என்ற பெயர் நிலை பெற்றதாக கருதப்படுகின்றது. மச்சமுனி, கம்பளி சட்டைமுனி, காகபுசுண்டர், பத்திரகிரி, கோரக்கர், காலாங்கி போன்றோர் வட இந்தியாவிலும் புகழ்பெற்ற சித்தர்களாக அறியப்படுகின்றனர். தமிழகத்தின் சைவ சித்தாந்த மரபில் நந்தி, அகத்தியர் மற்றும் திருமூலர் ஆகியோர் சித்த மரபின் தொடக்க முன்னோடிகளாக கருதப்படுகின்றனர். இவர்களுள் திருமூலரின் வரலாற்று இருப்பை இலக்கியம் மற்றும் தத்துவம் சார்ந்த பல சான்றுகள் உறுதிப்படுத்துகின்றன.
திருமூலர் இயற்றிய திருமந்திரம் என்பது யோகம், தத்துவம், மருத்துவம் ஆகிய மூன்றையும் ஒன்றிணைந்த அரிய படைப்பாகும். இதன் மூலம் தமிழகத்தில் ஒழுங்குபட்டதும் தொடர்ச்சியானதும் ஆன சித்தர் மரபு நிலை பெற்றிருந்ததை அறிய முடிகிறது. உடல் நலத்தை பேணுவது ஆன்மீக முன்னேற்றத்திற்கான அடிப்படை என்ற எண்ணமே இந்த மரபின் முக்கிய தனிச்சிறப்பாக விளங்குகிறது. அறிவியல் பார்வையில் சித்தர் மரபு உடல் நலம், யோக, இரசவாதம், ஆன்மீகம் ஆகியவை இணைந்து உருவான தமிழகத்தின் சித்த மரபு பின்னாளில் தமிழர்களிடையே சித்த மருத்துவம் என்ற பெயரில் ஒரு தனித்துவமான மருத்துவ முறையாக அடையாளம் பெற வழிவகுத்தது. சித்த மருத்துவத்தில் உலோகங்கள், தாதுக்கள், உப்புக்கள் மற்றும் பாதரசம் போன்ற பொருட்கள் சிறப்பு முறைகளில் பதப்படுத்தப்பட்டு மருந்துகளாக பயன்படுத்தப்படுகின்றன. இவ்வாறு சுத்திகரித்தல், சுடுதல் போன்ற முறையான செயல்முறைகள் மூலம் இயல்பில் நச்சுத்தன்மை கொண்ட பொருட்களும் சிகிச்சைக்கு ஏற்ற பாதுகாப்பான வடிவங்களாக மாற்றப்படுகின்றன. தொடக்க காலங்களில் சித்தர்களின் மருத்துவ பங்களிப்புகள் அலட்சியப்படுத்தப்பட்டாலும் காலப்போக்கில் ஆயுர்வேதியர்கள் சித்த மருந்துகளையும் மருத்துவ நடைமுறைகளையும் தங்களின் சிகிச்சை முறைகளில் ஓர் அளவுக்காவது இணைத்து கொண்டனர். 13ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த சாரங்கதாரர் என்பவரே சித்தர்களின் இரச மருந்துகள், நாடி பரிசோதனை, சிறுநீர் பரிசோதனை போன்ற நடைமுறைகளை முதலாக தமது ஆயுர்வேத நூலில் சேர்த்து கொண்ட வடமொழி ஆசிரியராக அறியப்படுகின்றார். இதனால் இரச சித்தர் மரபும் ஆயுர்வேத மருத்துவமும் தனித்தனியாக வளர்ந்தவை அல்ல, மாறாக ஒன்றுடன் ஒன்று ஊடாடி பரஸ்பர தாக்கங்களை ஏற்படுத்தி கொண்டு வளர்ந்த அறிமுறைகளாக இருந்தன என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த பின்னணியில் சித்த மருத்துவத்தை ஆயுர்வேதத்திலிருந்து முற்றிலும் வேறுபட்ட தனிச்சிறப்புடைய மருத்துவ முறையாக மட்டும் அடையாளப்படுத்த முயல்வது அறிவியல் நோக்கில் பொருந்தாததாகும். 20ஆம் நூற்றாண்டின் தொடக்க காலத்தில் சித்தர்கள் உருவாக்கிய பஸ்பங்கள், செந்தூரங்கள், குளிகைகள் போன்ற மருந்துகளின் தயாரிப்பு முறைகளையும் உலோகங்கள் மற்றும் கனிமங்களை சுத்திகரித்து மருந்தாக்கும் நுட்பங்களையும் விளக்கும் சித்த நூல்களை பயின்ற சில தமிழ் மருத்துவர்கள் தங்களை சித்த மருத்துவர் அல்லது சித்த ஆயுர்வேத மருத்துவர் என அழைக்க தொடங்கினர். பொது ஆண்டு 1920க்கு பிறகே சித்த மருத்துவம் என்ற சொல்லாட்சி அரசு ஆவணங்களில் பயன்படுத்தப்பெற தொடங்கியது. சித்த மருத்துவம் என்பது தனித்துவமான சுயாதீனமான ஒரு மருத்துவ முறையாக 20ஆம் நூற்றாண்டுக்கு முன்பே நிலை பெற்றிருந்ததை உறுதிப்படுத்தும் வரலாற்று சான்றுகள் இல்லை என்பதே இன்றைய ஆய்வுகள் முன்வைக்கும் முக்கியமான உண்மையாகும். தமிழில் சித்த மருத்துவ நூல்களின் தோற்றம். இன்று நாம் சித்த மருத்துவ நூல்கள் என்று குறிப்பிடும் தமிழ் மருத்துவ இலக்கியங்கள் ஒரே காலத்திலோ ஒரே சூழலிலோ உருவானவை அல்ல. அவற்றின் மொழிநடை, செய்யுள் அமைப்பு மற்றும் கருத்து வெளிப்பாடு ஆகியவற்றை கவனமாக ஆய்வு செய்தால் கால இடைவெளிகளும் மரபு மாற்றங்களும் தெளிவாக புலப்படுகின்றன. இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக 16ஆம் நூற்றாண்டில் யாழ்ப்பாணத்தில் உருவான செகராச சேகரம், பரராச சேகரம் போன்ற நூல்களும் 17ஆம் நூற்றாண்டுக்கு பின்னர் தமிழகத்தில் சித்தர்கள் பெயரில் கிடைக்கப்பெற்ற நூல்களுக்கு இடையே காணப்படும் வேறுபாடுகளையும் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். மொழி நடையிலும் யாப்பு, அதாவது செய்யுள் அமைப்பிலும் இந்நூல்களுக்கு இடையே ஒரு தெளிவான இடைவெளி இருப்பது இன்றைய ஆய்வுகளின் மூலம் வெளிப்படுகிறது. இந்த வேறுபாட்டை எளிதாக புரிந்து கொள்ள நாடி பரிசோதனை குறித்த பாடல்களை ஒப்பிட்டு பார்க்கலாம். செகராச சேகரம் நூலில் வரும் பாடல் இதோ: அன்னம் கோழி ஓணான் மயிலென நடக்கில் வாதம், பின்னையோர் ஆமை அட்டை பெருகவே நடக்கிற் பித்தம், சொன்ன மாமயில் போல் நல்லாய் தொங்கிய தவளை நாகம், என்னவே நடக்கில் ஐயன் ரியம்பினார் நாடிதானே. இதற்கு பிற்பட்ட காலத்தில் எழுதப்பட்டதாக கருதப்படும் அகத்தியர் வைத்தியம் காவிய நூலில் வரும் பாடல்: ஆமப்பா வாதம் தானும் அன்னநடை கோழி ஆமை, தாமப்ப
பித்தம் தானம் தவளையைப் போலே பாயும், போமப்பா ஐயந்தானம் சர்ப்பம் போல் ஓடும் ஓடும், நாமப்பா கண்டு சொன்னோம் நரம் ஒன்றில் நாடி மூன்றே. இரண்டு பாடல்களும் நாடியின் தன்மையை உவமைகளின் மூலம் விளக்குகின்றன. ஆனால் சொல்லாட்சி, நடை, செய்யுள் வடிவம் ஆகியவற்றில் காணப்படும் வேறுபாடு இவை ஒரே காலத்தைச் சேர்ந்தவை அல்ல என்பதை உணர்த்துகிறது. இன்று நாம் பொதுவாக சித்தர் வைத்திய நூல்கள் என்று அழைக்கும் தமிழ் மருத்துவ நூல்கள் பல உண்மையில் எந்த காலத்தைச் சேர்ந்தவை என்ற கேள்வி நீண்ட காலமாக ஆய்வாளர்களிடையே விவாதமாக இருந்து வருகிறது. மொழிநடை, செய்யுள் அமைப்பு ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு ஆராய்ந்த பேராசிரியர் கார்த்திகேசு சிவத்தம்பி சித்தர்கள் பெயரில் இன்று கிடைக்கும் பெரும்பாலான மருத்துவ நூல்கள் 14ஆம் 15ஆம் நூற்றாண்டுகளுக்கு பின்னரே உருவானவை என கூறுகிறார். அதே சமயம் இத்தகைய நூல்களின் உள்ளடக்கத்தில் கிடைக்கப்பெறும் செய்திகளும் இவற்றை பிந்தைய காலங்களில் ஆக்கப்பெற்றனவாகவே காட்டுகின்றன. திருவள்ளுவர் பெயரில் வந்த மருத்துவ நூல்கள். திருவள்ளுவர் பெயரில் 10க்கும் மேற்பட்ட மருத்துவ நூல்கள் உள்ளதாக அறியப்படுகின்றது. அவற்றில் ஞானவெட்டியான் என்ற நூல் அச்சிலும் வெளியாகியுள்ளது. அந்த நூலில் இடம்பெறும் ஒரு பாடலில் சாயாமல் அதிவீர ராம பாண்டியன் சொல்லும் தமயந்தி சரித்திர நைடதமும் என்ற வரிகள் வருகின்றன. இங்கு குறிப்பிடப்படும் நைடதம் என்னும் நூலை இயற்றிய அதிவீரராம பாண்டியன் 16ஆம் நூற்றாண்டில் திருநெல்வேலி பகுதியை ஆண்ட மன்னர். 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த அரசர் ஒருவரை மேற்கோள் காட்டும் இந்த நூலை பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்ததாக நம்பப்படும் திருவள்ளுவர் எழுதியிருக்க முடியாது. இதன் மூலம் திருவள்ளுவர் பெயரில் வழங்கப்படும் மருத்துவ நூல்கள் பிற்காலத்தில் எழுதப்பட்டவை என்பது தெளிவாகிறது. இராவணன் பெயரில் வழங்கப்படும் நூல்கள். இதேபோல இலங்கை மன்னன் இராவணன் பெயரில் வழங்கப்படும் மருத்துவ நூல்களிலும் வரலாற்று சிக்கல்கள் உள்ளன. அவற்றில் அர்க்க பிரகாசம் என்ற நூல் குறிப்பிடத்தக்கது. இதில் அர்க்கம் எனப்படும் மருந்து தயாரிப்பு விளக்கப்படுகின்றது. நூல் முழுவதும் இராவணனுக்கும் அவன் மனைவி மண்டோதரிக்கும் இடையிலான உரையாடல் வடிவில் அமைந்துள்ளது. இந்த நூலில் குறிப்பிடப்படும் முக்கிய நோய் ஒன்று கவனத்தை ஈர்க்கிறது. பரங்கியர் என்று அறியப்பட்ட போர்த்துகீயர்களால் இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்ட பால்வினை நோயான சிபிலிஸ் தமிழில் பரங்கி நோய் என்று அழைக்கப்பட்டது. அர்க்க பிரகாசத்தில் பரங்கி நோய்க்கு மருந்தாக பாதரசம் கலந்த சங்க திராவகம் கூறப்படுகிறது. போர்த்துகீயர்கள் இந்தியாவுக்கு வந்த பிறகே இந்த நோய் பரவியதால் இத்தகைய குறிப்புகள் உள்ள நூல் 16ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்டதாக இருக்க முடியாது என்பது வெளிப்படையாகிறது. மேலும் பரங்கி நோய்க்கு மருந்தாக பரிந்துரைக்கப்படும் பரங்கிப்பட்டை போன்ற மருந்து பொருட்களை கூறும் எந்த சித்தர் நூலும் 16ஆம் நூற்றாண்டுக்கு முன்பதாகவே இருக்க முடியாது. அந்த அடிப்படையில் அகத்தியர் வைத்திய காவியம் 1500, அகத்தியர் வைத்திய சிந்தாமணி 584, தேரியர் காப்பியம் போன்ற நூல்களும் பிற்காலத்தை சார்ந்தவையாகவே கருதப்படுகின்றன. அகத்தியர் வைத்திய காவியம் 1500 என்னும் நூலில் பரங்கிப்பட்டை சூரணம் பற்றி கூறும் பாடல் ஒன்றை இங்கு நோக்குவோம். போமப்பா கரப்பனோடு கிரந்தி சூலை புன்பொடிகள் கிரந்தி வெட்டை குட்டம் போக நாமப்பா பட்டையிலே சூரணம் சொல்வோம் நல்ல உருவானதாய் புதுசாய் வாங்கி. ஆமப்பா பரங்கியென்ற பட்டை 5 பலம்தான் அப்பனே தூக்கிய பின் அமுக்கிறா சங்கு. வேமப்பா சிறு பிறப்பங்கிழங்கு கொன்றைப்பட்டை வெற்றிபுரி சாரணை வேர் கொடிவேலி வேரே. தேரையர் போகர் புலிப்பாணி நூல்கள். தேரையர் பேரில் கிடைக்கும் தேரையர் மகாகரிசல் என்னும் நூலில் தெலுங்கு புலவர் வேமனார் பற்றி குறிப்புகள் உள்ளன. வேமனாரின் பாடல்களை ஆராய்ந்த C.B. பிரவுன் வேமனார் பொது ஆண்டு 1652 பிறந்தவர் என்றும் அவரது படைப்புகள் 17ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதிக்குரியவை என்றும் கூறுகிறார். இதனால் தேரையர் மகாகரித்தல் 18ஆம் நூற்றாண்டில் அல்லது அதற்கு பின்னர் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்பது
தெரிகிறது. ராமதேவர் என்னும் சித்தர் அராபியா சென்று இஸ்லாம் மதத்துக்கு மாறி யாகோபு என்னும் பெயருடன் மெக்கா நகருக்கு சென்று இந்தியா திரும்பியதாக போகர் 7000 என்னும் சித்தர் நூல் கூறுகின்றது. போமேதான் பக்கிரி யாக்கோபுவென்றும் பொங்கமுடன் சாத்திரத்தில் உரைத்தவர் போல் நேமமுடன் வயததும் ஏதென்ற கால் நிலையான ஆண்டதுவும் 200 சொச்சம் நாமமுடன் நபிநாயகன் தன்னை காண நன்னயமாய் மக்கபுரி போனார் தாமே. இறந்துண்ணும் துறவிகளை குறிக்கும் அரபு பேரான பக்கீர் என்னும் சொல்லிலிருந்து பிறந்த பக்கிரி என்னும் சொல் இந்தியாவில் 17ஆம் நூற்றாண்டிலேயே வழக்கில் வந்தது. போகர் பற்றிய பல கதைகளும் பரவலாக சொல்லப்படுகின்றன. பழனி முருகன் கோயிலில் உள்ள நவபாஷான சிலையை வடிவமைத்தவர் போகர் என்பதும் அவற்றில் ஒன்று. போகர் பேரில் இன்று கிடைக்கும் நூல்கள் பெரும்பாலும் 18ஆம் நூற்றாண்டில் அல்லது அதற்கு பின்னர் உருவானவையாகவே தெரிகின்றன. போகர் 7000 நூலில் 17ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் எழுதப்பட்ட பிரபு லிங்க லீலை பற்றிய குறிப்புகளும் புகையிரதம், நீராவி கப்பல், பாரசூட் போன்ற நவீன கண்டுபிடிப்புகள் பற்றிய விளக்கங்களும் காணப்படுகின்றன. உலகின் முதல் புகையிரதம் 1825ஆம் ஆண்டில்தான் ஓடியது என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும். போகர், புலிப்பாணி ஆகியோர் பேரில் வழங்கப்படும் வைத்திய நூல்கள் குறித்து தமிழ் மொழி அகராதியை தொகுத்த கதிரவேற்பிள்ளை கூறுவது முக்கியமானது. போகரிடம் கற்ற மாணவர்கள் தங்கள் அனுபவங்களை செய்யுளாக பாடி போகர் நூலென பெயரிட்டதாகவும், பிற்கால வைத்தியர்களும் தாம் அனுபவத்தால் அறிந்த முறைகளை பாடி காலந்தோறும் அந்த நூலில் நுழைத்தும் விட்டதாகவும், பிறகு அச்சிட புகுந்தோறும் கூட்டியும் திருத்தியும் மாற்றியும் அதனை அடியோடு பிறள வைத்ததாகவும் கதிரவேற்பிள்ளை கூறுகிறார். போகரின் சீடர் என்று கூறப்படும் புலிப்பாணி பேரில் உள்ள நூல்களும் அவரால் எழுதப்பட்டவை அல்ல என்பதையும் அவர் தெளிவுபடுத்துகிறார். இன்று சித்தர்கள் பேரில் கிடைக்கும் பெரும்பாலான மருத்துவ நூல்கள் அந்த சித்தர்கள் வாழ்ந்ததாக நம்பப்படும் காலத்தை விட பல நூற்றாண்டுகள் பிந்தியவை என்பது புரிகிறது. சித்தர்கள் கண்டறிந்த மருத்துவ அறிவு நீண்ட காலம் எழுத்து வடிவில் இல்லாமல் வாய்மொழி மரபாகவே தலைமுறையாக பரவி வந்திருக்கலாம். அந்த அறிவுகளை பின்னர் சேகரித்தவர்கள் தாம் கேட்டறிந்தவற்றை சித்தர்கள் பெயரில் நூல்களாக எழுதி வைத்திருக்க வாய்ப்புள்ளது. இந்நூல் பிற்கால தொகுப்புகளாக இருந்தாலும் அவற்றின் மதிப்பை குறைத்து பார்க்க வேண்டியதில்லை. மாறாக சித்த மருத்துவ மரபு பல நூற்றாண்டுகளாக எவ்வாறு வளர்ந்து கால சூழல்களுக்கு ஏற்ப மாற்றமடைந்து வந்தது என்பதை புரிய வைக்கும் முக்கிய சான்றுகளாகவே இவை விளங்குகின்றன. சித்தர் மருத்துவம் ஒரே காலகட்டத்தில் உருவான ஒன்று அல்ல. காலப்போக்கில் செழித்து வளர்ந்த உயிர்ப்புள்ள ஒரு அறிவு மரபு என்பதையே சித்தர்கள் பெயர்கள் இன்று கிடைக்கப்பெறும் நூல்கள் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கின்றன. நன்றி.